சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லா வருஷமுமே வந்து லட்சக்கணக்கான வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து நான் ரயில்வேல மட்டும் சொல்லலை, ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்கு, இதுலேயும் நீங்கள் வந்து எஸ்எஸ்சி பேங்கிங்கை பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஊர் வேணால் கொடுத்து எழுதலாம், நார்த் இந்தியன்ஸ் இங்கே வந்து எழுதலாம். ஸோ காம்படிஷன் வந்து ஓரளவுக்கு ரொம்பவே இருக்கும். பட் பேங்கிங் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் உங்களுக்கு காம்படிஷன் இருக்கும். காம்படிஷன் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் பேங்கிங்கை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த ரீஜனாக இருந்தால் மட்டும் தான் எழுத முடியும். இப்போ நீங்கள் தமிழ் பசங்களாக இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எழுதலாம், பாண்டிச்சேரியில் எழுதலாம். ஏன்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? நீங்கள் போய் நார்த்லையோ வேறு எங்கேயோ கொடுத்து வந்து எழுத முடியாது பேங்கிங் எக்ஸாம் பொறுத்து. எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிற எல்லா வேகன்சியும் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு விடுவாங்க. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் 10th குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி 10th குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி, அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபரு, அதுக்கப்புறம் டெல்லி போலீஸ், சரிங்களா? இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் ரயில்வேல பொறுத்தளவுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏஎல்பி டெக்னீஷியன், அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர், அதுக்கப்புறம் என்டிபிசி, குரூப் டி, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரயில்வேலையும் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விடுவாங்க, போஸ்டிங்ஸ் வந்து விடுவாங்க. அது போக பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சாலிடாக வந்து 6 நோட்டிஃபிகேஷன் கம்பல்சரி வரும். ஐபிபிஎஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கு, பிஓ, அதுக்கப்புறம் ரீஜனல் ரூரல் பேங்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கு, பிஓ. உங்களுக்கு வந்து இங்கிலீஷே தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து இங்கிலீஷ் அந்த கிராமர் அந்த சப்ஜெக்ட்லேயே நான் ரொம்ப வீக்கு, நான் எப்படி பேங்க் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு வச்சிங்கன்னா, நீங்கள் பேங்கிங்கில் வந்து ஆர்ஆர்பி, அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டாகவே வராது, சரிங்களா? வெறும் ஆப்டி, ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் வந்து சிலபஸாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து எஸ்பிஐ கிளர்க்கு, பிஓ, மொத்தம் 6 நோட்டிஃபிகேஷன் பேங்கிங்கில் தவறாமல் ஒவ்வொரு வருஷமும். பேங்கிங்லாம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்கிங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். இது ஏன் இந்த அவேர்னஸ் வீடியோ இதை மெயினாக போடுறேன் அப்படின்னா, நீங்கள் காலேஜ் முடிக்கிறீங்க அப்படின்னா முடிக்கும் போதே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க, நான் இந்த எக்ஸாம் தான் படிக்க போகிறேன், இந்த எக்ஸாம் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த எக்ஸாமுக்கு ஒரு 1 இயர் வந்து சின்சியராக கொடுங்க, ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம், சரிங்களா? இப்போ சீக்கிரமாக வேலைக்கு போகணும்னா நீங்கள் வந்து பேங்கிங் வந்து கம்பல்சரி கண்டிப்பாக வந்து படிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா வந்து ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதிறீங்கன்னா ஒரு 20 நாள்லேயே உங்களுக்கு மெயின்ஸ் வச்சிருவாங்க, ரிசல்ட் வந்து ஃபாஸ்ட்டாக விடுவாங்க. இந்த 6 நோட்டிஃபிகேஷனுமே வந்து உங்களுக்கு ஒரே வருஷத்துலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் நான் சொன்ன எல்லா போஸ்டிங்குமே வந்து பேங்கிங் பொறுத்தளவுக்கு டிகிரி தான் வந்து குவாலிஃபிகேஷன். பட் ரயில்வே, எஸ்எஸ்சி எல்லாம் பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th 12th டிகிரி எது வச்சிருந்தாலுமே வந்து எழுதுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்லாம் எப்படி இருக்கும்னா, எல்லா எக்ஸாம்ஸை பற்றியும் உங்களுக்கு வந்து அவேர்னஸாக இருக்கும். இப்போ நான் ரயில்வேல ஒரு வேகன்சி வந்தாலும் உங்களுக்கு போடுவேன், அதே மாதிரி எஸ்எஸ்சியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சொல்கிறேன், பேங்கிங்கில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அது 10th குவாலிஃபிகேஷனாக இருக்கலாம், 12th குவாலிஃபிகேஷனாக இருக்கலாம், இல்லை டிகிரி குவாலிஃபிகேஷனாக இருக்கலாம், இல்லை டிப்ளமா, ஐடிஐ எதுவாக வேணா இருக்கலாம், நான் தெரியப்படுத்துறேன். மறக்காமல் அதுக்கு நீங்கள் நம்மள ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரயில்வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மே 15 ஏஎல்பி, அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ட்ரெயின் டிரைவர், மொத்தம் 11,117 வேகன்சி, 11,100 ப்ளஸ் சம்திங் வேகன்சி வந்து ரிலீஸ் ஆக போகுது, சரிங்களா? அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றியுமே நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். மறக்காமல் நம்மள ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். பை பை மக்களே.